அரசியலுக்கு வருவேன்னு ஒரு தலைவன்ட்ட இருந்த அறிவிப்பு வந்தா அது 10ஓட 1 இருக்கக்கூடாது. ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வர அதிரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். தலைவர் விஜயோட வருகையை போல யாரும் தவிர்க்க முடியாததா இருக்கணும். தலைவர் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர், தாவேக தலைமையில தான் கூட்டணின்னு செயற்குழுவை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றின பிறகும் தலைவர் விஜய் கூட்டணிக்கு வருவார்னு மாநிலத்திலிருந்து ஒன்றியம் வர காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா தாவேக கூட்டணிக்கு வருவாங்கன்னு இப்பவும் சொல்றாரு. காங்கிரசுக்குள்ள தலைவர் விஜய் கூட கூட்டணி வைக்க பேச்சுவார்த்தை போகிறதா ஊடகங்கள் செய்தி வெளியிடுது. பல ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட ஸ்டேட் பார்ட்டியிலிருந்து சென்ட்ரல் பார்ட்டி வர தலைவர் விஜயுடன் கூட்டணி அமையாதான்னு காத்து கிடக்குறாங்க. ஆனா தாவேகாவோ 100% இல்ல 1000% பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு அமித்ஷாவுக்கு பதில் சொல்லிடுச்சு. நிர்வாக திறனற்ற திமுகவோட இருட்டு ஆட்சியை எதிர்த்து எப்போ குரல் வந்தாலும் ஒன்றிய பாஜக உள் வந்துடும்னு சொல்லி ஆட்சிக்கு எதிரான மனநிலையை பாஜக பக்கம் திருப்பி விட்டு தொடர்ச்சியா ஜெயிச்சுட்டு வந்த ஆளும் திமுகவுக்கு விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே பாசிச பாஜகவோடவும் பாயாச திமுகவோடவும் கூட்டணி இல்லைன்னு சொல்லி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாரு. அதை மீண்டும் உறுதி செய்யும் வகையில எந்த அரசியல் கட்சியும் செய்ய பயப்படும் விஷயமா இருக்கும். கூட்டணி விவகாரத்துல பாஜக திமுக கூட கூட்டணி இல்லைன்னு செயற்குழுவிலேயே தீர்மானம் போட்டு தெளிவா காட்டிட்டாங்க. இருந்தாலும் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் உற்று நோக்கிறது தலைவர் விஜயத்தான். மக்களை நம்பி அரசியலுக்கு வந்து அவங்களோட நம்பிக்கையா மாறி 2026 தேர்தலில் தலையில் மாற்றத்தை தரப்போகும் தலைவர் விஜய் தான் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுக்கு அச்சாணியே. மக்களோட மக்களா, அவங்கள ஒருத்தனா, அவங்களுக்கான ஒருத்தனா, எப்பவும் மாறவே மாறாத அந்த குணத்தோட மனசோட களத்துல நிக்கிறது தான் எங்களோட நிரந்தர அரசியல் பாதை.